விஜய் அவர்கள் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார் நாஞ்சில் சம்பத் அவர்கள். மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா அவர்கள் சமீபத்தில் தொடங்கிய புதிய கட்சி நிகழ்வில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பங்கேற்றார். திமுகவில் சிறந்த பேச்சாளராக விளங்கிய நாஞ்சில் சம்பத் அவர்கள் வைகோ அக்கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட போது தானும் உடன் வெளியேறினார். வைகோ அவர்கள் புதிதாக தொடங்கிய மதிமுகவில் அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. சிறந்த பேச்சாளரான இவர் வைகோ அவர்களுக்கு இணையாக பேச்சாற்றல் பெற்றவராக இருந்தார். ஆனால் வைகோ அவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவருக்கு அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. மேலும் தமிழகம் முழுவதும் வலம் வர இன்னோவா கார் ஒன்றும் கொடுக்கப்பட்டது. ஆனால் 2016 ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி அந்த பதவியிலிருந்து திடீரென நீக்கப்பட்டார். அதன் பிறகு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட அவர் அதன் பிறகு அங்கிருந்தும் வெளியேற்றப்பட்டார். பிறகு அரசியலை விட்டு விலகுவதாகவும் நாஞ்சில் சம்பத் அவர்கள் கூறினார். இந்நிலையில் மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா அவர்கள் சமீபத்தில் தொடங்கிய புதிய கட்சி நிகழ்வில் அவர் பங்கேற்றார். இந்த நிலையில் தற்போது நடிகர் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். விஜய் அவர்களை இன்று கட்சி அலுவலகத்தில் சந்தித்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் அவரது முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார்.